அருமை இளஞ்சிங்கம் வீர பாலாஜி அவர்கள் இதோ வருகிறார். நகைச்சுவை இமயம் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் பாங்கறிந்து மேடை ஏறியிருக்கும் பேச்சாளர்களுக்கும் என் தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துகளும் வணக்கங்களும். நடுவர் அவர்களே, இன்றைய பட்டிமன்றத்துடைய தலைப்பு முதல்ல என்ன? இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா வெறும் எண்ணிக்கையாங்கிறதான தலைப்பு. இதுல வேற எதிரணிக்கு ஒரு ஆவேசம், இவங்க 3 பேர் இளைஞர்களா இருந்துட்டே இளைஞரணிக்கு எதிரா பேசுறாங்களே. எங்களுக்கு தாங்க முடியலைங்க. நீங்க பேசுறது கேட்கிறப்ப தாங்க முடியல. எங்க எதிரணி இருந்து தெய்வானக்கா சொன்னாங்க, வயநாடு வெள்ளத்துல எத்தனை இளைஞர்கள் உதவினாங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க வீட்டை விட்டு வெளியில வரணும்னா வெள்ளம் வந்தா தான் வருவீங்களா? அப்ப பேரிடர் காலங்களில் மட்டும்தான் நீங்கள் உதவுவீர்கள் என்றால் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அன்றாடம் என்றைக்கு நீங்கள் முன்னேற போகிறீர்கள் என்பதுதான். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இளைஞர்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை ராத்திரி அவனை தேட வேண்டியது இருக்கே. என்னங்க பண்றது, என்ன பண்றது? நான் மிக வருத்தத்தோடு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். குடிப்பழக்கம் மிக 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 அதிகமாகிவிட்டது. இவங்களை வச்சுக்கிட்டு நம்பிக்கைன்னு வேற பேசுறீங்க. எங்க பகத்சிங், உங்கள் அத்தனை பேருக்கும் பகத்சிங்கை தெரியும். இறக்கும் தருவாயில் அவனுக்கு மரண தண்டனை உறுதியாயிருச்சுங்க, தூக்கில போட போறாங்க. அதற்கு முன்னர் வரைக்கும் பகத்சிங் என்ன செய்து கொண்டிருந்தார்? நடுவர்களே, புத்தகங்கள் படித்துக் கொண்டிருந்தார். ராஜகுருவே, இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல உன்னை தூக்கில போட போறாங்கடா, ஏன்டா புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறப்ப பகத்சிங் சொன்னார், படிக்காமல் என்னை மூடனாக சாக சொல்கிறாயா? நிறைய படித்து மீண்டும் பிறந்து நான் வெள்ளையனை எதிர்ப்பேன்னு பகத்சிங் சொன்னார். அந்த இளைஞர்கள் இன்னைக்கு இல்லைங்கிறதாங்க, புத்தகத்தையே படிக்க மாட்டேங்கிறாங்க. இதற்கு என்ன காரணம்னு யோசிச்சா என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை 2 காரணங்கள் தெரிகிறது. அதை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இடம் சாடுகிறேன். முதல் காரணம், பயம் இல்லை. யார் மேலேயும் பயம் இல்லை. அந்த காலத்துல நம்ம முதல்ல பயந்தது ஆசிரியர்களுக்கு. நடுவர்களே, அந்த காலத்துல அட்டி நொறுக்கி எடுப்பாங்க. அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, தலையை மட்டும் விட்டுருங்க, உரிச்சு உப்பு கண்ணு தடவுங்கன்றுவாங்க. இன்னைக்கு ஆசிரியர்கள் மீது பயம் இருக்கு, பயம் இருக்கு. ஆசிரியர் அடிக்கிறதுக்கு கை உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்றான், சார் கையை கீழே போடுங்க, தலைப்புச் செய்திகளை வந்துடுவீங்கிறான். எப்படிங்க? ஆசிரியர்கள் மீது பயமே இல்லை. அப்படியே ஒருவேளை ஆசிரியர் அடிச்சா அந்த காலத்துல பெற்றவங்க என்னங்க சொல்லுவாங்க? பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? டேய், படிச்ச ஆசிரியர் ஒண்ணு அடிக்கிறாருன்னா நீ என்னடா பண்ணேன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு மிஸ் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா குடும்பமா போய் நின்று அவங்க கூட சண்டைக்கு போறீங்களே. பயமற்ற ஒரு சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது முதல் காரணம் என்றால், இரண்டாம் காரணம், இந்த பயம் பொறுப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு பொறுப்பு இல்லாம போயிருது. அதுதான் எங்களுடைய வருத்தம். இவர்களை எண்ணிக்கை என்று சொல்வதா, நம்பிக்கை என்று சொல்வதா? தெய்வானை அக்கா இளைய பாரதத்தினாய் வா அந்த பாட்டை சொன்னாங்க. ஏன்கா முதல் வரியை மட்டும் சொல்லிட்டு மிச்சம் எல்லா வரியும் நீங்க தள்ளுபடி செஞ்சுட்டீங்க? அந்த பாட்டுல இறுதியில என்ன வரும் தெரியுமா? எளிமை கண்டு இறங்குவாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 என்று பாரதி சொன்னான். உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருதுன்னா அது தட்டி கேட்கக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் தாங்க பிரச்சனையே பண்றது. இப்ப சமீபத்துல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, காத்து மேல காத்தடிக்குது, காத்து ஃபுல்லா நாத்தடிக்குதுன்னு பாடிக்கிட்டு இருக்கான். நடுவர் அவர்களே, பாரதியார் எழுதிய பாடல் அல்லவா இது? அதனால ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இவனை நம்பி நம்ம என்னத்தை செய்யறது, என்னத்தை சொல்றது? நாங்கள் இவர்கள் யாருக்கும் எதிரிகளுக்கு, நாங்கள் 100 இளைஞர்கள் தான். எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறது, இவ்வளவு இளைஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு செய்யலாங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோமுங்க. அவர்கள் சொன்னார்கள், சுய தொழில் ஆரம்பிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறாங்க. சமூகத்துக்கு என்ன கொடுக்கறான்? அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. நாட்டிற்கு என்ன திருப்பி கொடுக்கறான்? அது தெரிய மாட்டேங்குது. ஒண்ணும் வேண்டாங்க, நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். இந்த இளைஞர்கள் கூப்பிட்டு ஒரு 20 தேச தலைவர்களுடைய படத்தை காமிச்சு அவனை கண்டுபிடிக்க சொல்லுங்க. நீங்க அவன் கண்டுபிடிச்சா நான் திருச்சிக்கு நடந்து போறேங்க. என் நடுவர் திருவாரூருக்கு நடந்து போவாரு. தெரியாதுங்க, காந்தியை மட்டும் தெரியும் நடுவர் அவர்களே. ஏன் தெரியுமா? ரூபா நோட்ல இருக்கிறாரு. அவரையும் அங்க நம்ம பிரிண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, யார் இந்த தாத்தா? சாப்பிடையோ ரொம்ப மெலிஞ்சிருக்கிறாருன்றுவான். இந்த திருநாள், சுதந்திர திருநாள் ஏன் அங்கிட்ட போய் நீங்க என்ன டேன்னு கேட்டு பாருங்க, கவர்மெண்ட் ஹாலிடேங்க. சுதந்திர திருநாள் ஏன் வந்தது? எத்தனை தியாகிகள் அவர்களுடைய உயிரை கொடுத்தாங்க? எதுவுமே தெரியாது. வாஞ்சிநாதன் என்ற இளைஞன் நம்மிடம் இருந்தான், திருப்பூர் குமரன் என்ற இளைஞன் நம்மிடம் இருந்தான், பகத்சிங் என்ற இளைஞன் நம்மிடம் இருந்தார்கள். இத்தனை இளைஞர்களும் தங்களுடைய இன்றுயிரை இந்த நாட்டிற்கு கொடுத்தார்கள் என்ற செய்தியே தெரியாமல் ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களை நம்பிக்கை என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
இன்றைய இளைஞர்கள் கிட்ட போய் உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் யாருன்னு கேளுங்க, 100 பேர் பேரை அடுக்குவாங்க. உனக்கு பிடிச்ச ராணுவ அதிகாரி பேரை கேளுங்க, ஒருத்தர் தெரிஞ்சு. அவர்களுடைய கேளிக்கைகள், அவர்களுடைய கொண்டாட்டங்கள், அவர்களுடைய வாழ்வு என்பதே ஒரு சோசியல் மீடியா லைஃபா மாறிடுச்சு. இந்த தலைமுறை, இந்த இளைஞர்கள் நாட்டிற்கு எதை கொடுப்பார்கள்? எதையுமே கொடுக்க மாட்டார்கள் என்கின்ற ஆதங்கத்தை மட்டும்தான் எங்கள் அணியில் இருந்து நாங்கள் பதிவு செய்கிறோம். போதைக்கு அடிமையாகி போய், குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி போய், இல்லாத ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களில் வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டு இருப்பவர்களை நம்பி இந்த நாட்டை நம்மால் ஒப்படைக்க முடியாது என்னும்படியால் இன்றைய இளைஞர்கள் நம்பிக்கை அல்ல, வெறும் எண்ணிக்கையே. அவர்கள் நம்பிக்கையாக மாற வேண்டும் என்கின்ற வினாவையும் விண்ணப்பத்தையும் இந்த அவையில் வைத்து நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒரு சிங்கக்குட்டின்னு சிங்கம் அடி பின்னி எடுத்துட்டார். இன்றைய உலகம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறார். இளைய சமுதாயம் எப்படி இருக்கு? நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களா, இல்ல அவங்க நம்புறா? கணக்குல சேர்க்கிற மாதிரி கூட இல்லையா, எண்ணிக்கையில வர்றவனா கூட இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா கவி நிலவன் அதை ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதோ கவி நிலவன் வருகிறார். அருமையான பேச்சாளர்.